அதிகாரம் பகுதி 4 தொடர்கிறது. தமயந்தி முன் ஓடிய அன்னம் அவளை தமயந்தியை தனியான இடத்திற்கு பிரித்து அழைத்து சென்று மனித குரலில் அவளிடம் பேசியது. தமயந்தியிடம் அந்த அன்னப்பறவை, ஓ தமயந்தி, நிஷதர்களில் நலன் என்ற பெயரில் ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் அசுவினி தேவர்களின் அழகுக்கு நிகராக மனிதர்களுக்கு மத்தியில் தனக்கு இணையில்லாதவனாக இருக்கிறான். உண்மையில் அவன் மனித உருவம் கொண்ட மன்மதன் போல இருக்கிறான். அழகான நிறம் கொண்ட பெண்ணே, ஓ கொடியிடையாளே, நீ அவனுக்கு மனைவியானால் நீ வாழ்வதற்கும் உனது அழகுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நாங்கள் தேவர்களையும் கந்தர்வர்களையும் நாகர்களையும் இராட்சசர்களையும் மனிதர்களையும் கண்டிருக்கிறோம். ஆனால் நலனை போன்ற ஒருவனை நாங்கள் இதுவரை கண்டதில்லை. ஆணினத்தில் நலனே தலைமையானவன். அதே போல நீயும் பெண்ணினத்தின் இரத்தினமே தான். சிறந்தவர்களுடன் சிறந்தவர்கள் சேரும்போதே மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னது. அன்னத்தால் இப்படி சொன்னதும் தமயந்தி அந்த அன்னப்பறவையிடம், நீ இதுபோல அவரிடமும் சொல் என்றாள். அப்படியே ஆகட்டும் என்று விதர்ப்பனின் மகளிடத்தில் சொன்ன அந்த அன்னப்பறவை நிஷதர்களின் நாட்டிற்கு திரும்பிச் சென்று நலனிடம் அனைத்தையும் சொன்னது. அன்னம் பேசிய மொழிகளை கேட்டதிலிருந்து தமயந்தி நலனை குறித்து நினைத்து நினைத்து தனது மன அமைதியை இழந்தாள். அடிக்கடி பெருமூச்சு விட்டபடி பதட்டம் அடைந்து தூக்கத்தில் மூழ்கினாள். முகம் வெடிரி உடல் மெலிவடைந்தாள். அவள் இதயத்தை காதல் தேவன் பீடித்ததால் விரைவில் நிறமிழந்து விழி படபடத்து சுருங்கி விரிந்து மனம் பிறந்தவளால் போன்ற தோற்றத்தை பெற்றாள். படுக்கை இருக்கைகள் மகிழ்ச்சியை தரத்தக்க பொருட்கள் என்று எதிலும் ஆசையற்றவளாக அவள் இருந்தாள். இரவும் பகலும் தரையிலேயே கிடந்து ஓ என்றும் ஐயோ என்னும் ஆச்சரிய ஒலிகளுடன் அழுது கொண்டிருந்தாள். சஞ்சலத்தில் விழுந்திருக்கும் தமயந்தியின் நிலையை கண்ட அவளது தோழிகள் அவளது நோயை குறித்து விதர்ப்ப மன்னன் பீமனிடம் மறைமுகமாக சொன்னார்கள். அந்த தோழிகளின் மூலம் தமயந்தியின் நிலையை கேள்விப்பட்ட மன்னன் பீமன் தனது மகளின் நிலையை தீவிரமானது என கருதினான். அவன் தனக்குள்ளேயே, ஏன் எனது மகள் நோய்வாய்ப்பட்டால் போல் தெரிகிறாள் என்று கேட்டுக்கொண்டான். தனது மகள் பருவ வயதை அடைந்ததை நினைவு கூர்ந்த மன்னன் பீமன் தமயந்தி சுயம்வரத்தை நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்தான். பிறகு பூமியில் இருந்த மன்னர்கள் ஆட்சியாளர்கள் அனைவரையும் அழைத்த மன்னன் பீமன், வீரர்களே, தமயந்தியின் சுயவரம் நடக்க இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். தமயந்தியின் சுயவரத்தை கேள்விப்பட்ட மன்னர்கள் தொடரும்.